தாம் பணியாற்றுவதற்காகவே பிறந்திருப்பதாகவும் ஓய்வு எடுப்பதற்காக அல்ல என்றும் பிரதமர் அலுவலக ஊழியர்களுடைய பேசிய பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். பிரதமர் தன்னுடைய உரையில் வேறு என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? அதாவது, நான் ஓய்வெடுப்பதற்காக பிறக்கவில்லை, பணியாற்றுவதற்காகவே பிறந்திருக்கிறேன் என பிரதமர் அலுவலக ஊழியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கின்றார். பிரதமராக பதவியேற்ற பிறகு இன்று காலை தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. அதன் பிறகு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 17வது தவணையை விடுவிப்பதற்கான கோப்புகளில் அவர் முதல் கையெழுத்தை போட்டார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் அலுவலக ஊழியர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். அவர் பிரதமராக முறைப்படி பதவியேற்ற பிறகு அவர் ஆற்றிய முதல் உரை இது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அவர் என்ன பேசினார் என்றால், பிரதமர் அலுவலகம் என்பது 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை அதிகார மையமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமர் அலுவலகம் என்பது மக்களுக்கான அலுவலகமாக இருக்க வேண்டுமே தவிர அது மோடிக்கான அலுவலகமாக இருக்கக்கூடாது என்பதில் தான் தெளிவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு என்று வரும்போது அதில் மோடி என்ற ஒருவர் மட்டுமல்ல, அதில் ஆயிரக்கணக்கான மூளைகள் அடங்கி இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான மனங்கள் அடங்கி இருக்கிறது, ஆயிரக்கணக்கான கரங்களும் அதில் இணைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். நம்முடைய ஒரே இலக்கு வளர்ச்சி அடைந்த தேசமே முதன்மை என்பதுதான் நம்முடைய ஒரே இலக்கு. அதே போல வளர்ச்சி அடைந்த இந்தியா என்பதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள். எனவே என்னுடைய ஒவ்வொரு தருணமும் இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் நமது குழுவினருக்கு நேர கட்டுப்பாடு என்பதே இல்லை, அவர்களின் சிந்தனைக்கும் முயற்சிகளின் தரத்திற்கும் எல்லை என்பதே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்க விரும்புகின்ற அனைவரையும் தான் வரவேற்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தான் ஓய்வெடுப்பதற்காக பிறக்கவில்லை, மாறாக பணியாற்றுவதற்காகவே பிறந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய அந்த உரையினுடைய முக்கியமான அம்சம் என்பது, நான் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் பணியாற்றுவேன், வளர்ச்சி அடைந்து இந்தியாவை உருவாக்குவதுதான் என்னுடைய முதன்மை குறிக்கோள், இந்த நாட்டிற்காக என்னுடைய ஒவ்வொரு தருணத்தையும் நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் என்பதுதான் மோடி உரையினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.